உயரும் மனிதனின் துயர் தணிக்க நல்ல தோழனாய் உயர்ந்திடவே. உயரும் மனிதனின் துயர் தணிக்க நல்ல தோழனாய் உயர்ந்திடவே. புனிதனின் பாதையில் நடந்திடவே, ஒரு புனிதனாய் மாறிடவே. புனிதனின் பாதையில் நடந்திடவே, ஒரு புனிதனாய் மாறிடவே. இயேசுவின் வழியினை இகழ் கொள்வோம், இனிதுடன் அதனை நிதம் தொடர்வோம். இயேசுவின் வழியினை இகழ் கொள்வோம், இனிதுடன் அதனை நிதம் தொடர்வோம். இறை குலமே எழுந்திடுக, இறை வளமே அடைந்திடுக. இறை குலமே எழுந்திடுக, இறை வளமே அடைந்திடுக. கிறிஸ்துவின் வழி இதுவே, இதில் கலந்திட வாருங்களே. கிறிஸ்துவின் வழி இதுவே, இதில் கலந்திட வாருங்களே. இறை குலமே எழுந்திடுக, இறை வளமே அடைந்திடுக. இறை குலமே எழுந்திடுக, இறை வளமே அடைந்திடுக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அருமையானவர்களே, இன்றைய திருப்பலியில் இயேசுவின் உன்னத சீடராக விளங்கியவர் புனித சவேரியார். தன்னலத்தையும் தன்னை சார்ந்த அனைத்தையும் கடவுளுக்காகவும் பிறருக்காகவும் துறப்பது சீடத்துவத்தின் முக்கிய பண்பாகும். அத்தகைய சீடத்துவ பண்பை வாழ்வாக்கி மகுடம் சூடியவர் நம் மண்மறை போதகர் புனித சவேரியார். இயேசுவை பின்பற்ற நினைத்த பின் அவர் தனது சொந்த நாடு, பண்பாடு, மொழி, உறவினர்கள் என்ற உலகம் சார்ந்த அனைத்தையும் துறந்து இறைவனை பற்றி கொண்டார். புனித சவேரியார் தம் வாழ்வில் ஏழை எளியோர் பணிக்கு முன்னுரிமை கொடுத்துள்ளார். தமிழக கடற்கரையோரங்களில் அவர் பணியாற்றும் போது எங்கெல்லாம் மக்கள் துன்புறுகின்றார்களோ அங்கெல்லாம் அவர்களை தேடி சென்று தமது உடனிருப்பால் அவர்களை காக்கும் அரணாக இருந்துள்ளார். இப்படி எளியோருக்கான பணியில் இயேசுவை இனம் கண்டுகொண்டு பணி செய்தார். இத்தகைய பெருமை வாய்ந்த புனிதரை நமது பாதுகாவலராக கொண்டிருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அவரை பின்பற்றி வாழ வரம் வேண்டி இத்திருப்பலியில் பங்கேற்போம். இன்றைய திருப்பலியில் இளையனம்மாள் ராயப்பன் மிக்கேல் இருதய அரசருக்கு நன்றியாகவும், ரமேஷ் எலினா ஜோஹன் திருக்குடும்பத்திற்கு நன்றியாகவும், டிவின்சோ அனுஷா கெவின் திருக்குடும்பத்திற்கு நன்றியாகவும், டோபர்ஸ் அன்சிலா ஷாரா திருக்குடும்பத்திற்கு நன்றியாகவும், பிரித்திகா பிறந்த நாள் நன்றியாகவும், மேலும் இறைவனில் மரித்த ரொசாரியம்மாள் மச்சாடோ ஆண்மழை பாட்டிக்காகவும், அந்தனி சேவியர் சாந்தா மில்டன் அமலர் போவோம் ஆண்மழை பாட்டிக்காகவும், ரெக்ஸ் டிரோஸ் டென்போஸ்கோ லீமா பெர்னாந்து ஆண்மழை பாட்டிக்காகவும், அந்தனி சாமி பிராங்க்லின் லோபோ சூசையம்மாள் எல்சி ஆண்மழை பாட்டிக்காகவும், ஜெருசலம் சூசை முரியம்மாள் ஜெயபுஷ்பம் ஆண்மழை பாட்டிக்காகவும், அந்தோனி சிலுவை ரொசாரி சீசராஜ் பெர்னாந்து ஆண்மழை பாட்டிக்காகவும், பெல்ஜியான் பெர்னாந்து ஜோசப்பின் பெர்னாந்து பேபி பெர்னாந்து ஆண்மழை பாட்டிக்காகவும், செல்வி கோமஸ் மர்சலின் மிலவராயர் அமலி மச்சாத ஆண்மழை பாட்டிக்காகவும், மரிய நேவிஸ் கோமஸ் ராஜாஜ் கோமஸ் ஜோசப் பெர்னாந்து ஆண்மழை பாட்டிக்காகவும், பிச்சையா பெர்னாந்து மரியம்மாள் கோமஸ் தாமஸ் பெர்னாந்து ஆண்மழை பாட்டிக்காகவும், வென்சலாஸ் வில்லவராயர் தர்ம செல்வி வில்லவராயர் ஆண்மழை பாட்டிக்காகவும், சேஸ்வரியான் பெர்னாந்து நட்சத்திரம் பெர்னாந்து ஆண்மழை பாட்டிக்காகவும், மேரி ருசாலி ஆண்மழை பாட்டிக்காகவும்,
சேசுவடியான் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், செல்வராஜ் லோபோ, குஞ்சிஷா லோபோ, ஜெயபாலன் லோபோ ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், ராஜரிகம் புவலராயர் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், பச்சலி பெர்னாந்து, சரோஜா பெர்னாந்து ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், ரத்தினம் தார்சினம்மாள் ராயப்பன் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், அருணோதயம் நேவிஸ் கம்யூனிஸ்டன் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், ஜான்சன் புளோரன்ஸ் அமரன் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், யாரும் நினையாத ஆத்மங்களுடைய இளைப்பாற்றிக்காகவும் இந்த பலியிலே நாம் அன்றாடி ஜெபிக்கின்றோம். இப்பலியை ஒப்புக் கொடுக்க நமக்கு தடையாக இருக்கும் நமது பாவங்களுக்காக, பலகீனங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவருடைய இரக்கத்திற்காக மன்றாடுகின்றோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கல்யாண புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை
ஜெபிப்போமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினை வழியாக எங்கள் நாட்டில் எண்ணற்ற மக்களை உம்பால் ஈர்த்துக் கொண்டீரே. அதனால் அவர்களின் உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதை ஆர்வத்தால் பற்றி எறியவும், புனித திரு அவை தமது மக்கள் பெருகி வளர்வதைக் கண்டு எங்கும் மகிழ்ந்திருக்கவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, பல்வேறு அரசுகளை காட்சியாக கண்ட இறைவாக்கினர் தானியேல் இறுதியாக விண்ணக கடவுள் நிறுவும் அரசை காட்சியாக காண்கின்றார். அந்த அரசு என்றும் நிலைத்திருக்கும் என்றும் மற்ற பொல்லாத அரசுகளை வெற்றி கொள்ளும் என்று கூறும் முதல் வாசகத்திற்கு செவிமெடுப்போம். விண்ணக கடவுள் ஓர் அரசை நிறுவுவார், அது என்றுமே அழியாது. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 31 முதல் 45 வரை. அந்நாட்களில் தானியேல் அரசனுக்கு சொன்ன மறுமொழி: அரசரே, நீர் பெரிய சிலை ஒன்றை கண்டீர். உம் கண்ணெதிரே நின்ற அம்மாபெரும் சிலை பளபளக்கும் ஒளிமிக்கதாயும் அச்சுறுத்தும் தோற்றமுடையதாயும் இருந்தது. அச்சிலையின் தலை பசும்பொன்னால் ஆனது, அதன் மார்பும் புயங்களும் வெள்ளியால் ஆனவை, வயிறும் தொடைகளும் வெண்கலத்தால் ஆனவை, அதன் கால்கள் இரும்பினால் ஆனவை, அதன் காலடிகள் ஒரு பகுதி இரும்பினாலும் மறுபகுதி களிமண்ணாலும் ஆனவை. நீர் அச்சிலையை பார்த்து கொண்டிருந்த பொழுது மனித கைப்படாத கல் ஒன்று பெயர்ந்து உருண்டு வந்தது. அந்த கல் இரும்பினாலும் களிமண்ணாலுமான அதன் காலடிகளில் வந்து மோதி அவற்றை நொறுக்கியது. அப்பொழுது இரும்பு, களிமண், வெண்கலம், வெள்ளி, பொன் ஆகியவையாவும் நொறுங்கி கோடை காலத்தில் கதிரடிக்கும் களத்து பதரை போல் ஆயின. அவற்றின் அடையாளம் இராதபடி காற்று அவற்றை அடித்து கொண்டு போய்விட்டது. ஆனால் சிலையை மோதிய அந்த கல் பெரிய மலையாகி உலகம் முழுவதையும் நிரப்பிற்று. அரசரே, இதுவே நீர் கண்ட கனவு. அதன் உட்பொருளையும் உமக்கு இப்பொழுது விளக்கி கூறுவோம். அரசரே, நீர் அரசராய் விளங்குகின்றீர். விண்ணக கடவுள் உமக்கு அரசுரிமை, ஆற்றல், வலிமை, மாட்சி ஆகியவற்றை தந்துள்ளார். உலகெங்கும் உள்ள மனிதர்களையும் வயல்வெளி விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உம் பொறுப்பில் அவர் ஒப்படைத்து அவற்றையெல்லாம் நீர் ஒருவரே ஆளும்படி செய்துள்ளார். எனவே பொன்னால் ஆகிய சிலையின் தலை உம்மையே குறிக்கின்றது. உமக்கு பின் உமது அரசை விட ஆற்றல் குறைந்த வேறோர் அரசு தோன்றும். அடுத்து வெண்கலம் போன்ற 3ஆம் அரசு எழும்பும். அது உலகெல்லாம் ஆளும். பின்னர் அனைத்தையும் நொறுக்கும் இரும்பை போல் வலிமை வாய்ந்த 4ஆம் அரசு தோன்றும். அந்த அரசும் இரும்பு நொறுக்குவது போல் அனைத்தையும் தகர்த்து தவிடுபொடியாக்கும். மேலும் நீர் அச்சிலையின் அடிகளையும் கால் விரல்களையும் ஒரு பகுதி குயவனின் களிமண்ணாகவும் மறுபகுதி இரும்பாகவும் கண்டதற்கிணங்க அந்த அரசு பிளவுபட்ட அரசாயிருக்கும். ஆனால் சேற்று களிமண்ணோடு இரும்பு கலந்திருக்க நீர் கண்டதற்கிணங்க இரும்பின் உறுதியும் ஓரளவு காணப்படும். அடிகளின் விரல்கள் ஒரு பகுதி இரும்பும் மறுபகுதி களிமண்ணுமாய் இருந்தது போல் அந்த அரசும் ஓரளவு வலிமை உள்ளதாயும் ஓரளவு வலிமையற்றதாயும் இருக்கும். இரும்பு களிமண்ணோடு கலந்திருப்பதை நீர் கண்டதற்கிணங்க அவர்களும் தங்களுக்குள் திருமணத்தின் மூலம் உறவு கொள்வார்கள். ஆனால்
இரும்பு களிமண்ணோடு கலக்காதது போல் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒன்றித்திருக்க மாட்டார்கள். அந்த அரசர்களின் காலத்தில் விண்ணக கடவுள் ஓர் அரசை நிறுவுவார். அது என்றுமே அழியாது. அதன் ஆட்சியுரிமை வேறெந்த மக்களினத்திற்கும் தரப்படாது. அது மற்ற அரசுகளை எல்லாம் நொறுக்கி அவற்றிற்கு முடிவு கட்டும். அதுவோ என்றென்றும் நிலைத்திருக்கும். மனித கைப்படாது பெயர்ந்து மலையில் இருந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கியதாக நீர் கண்ட அந்த கல் இந்த அரசையே குறிக்கிறது. இவ்வாறு எதிர்காலத்தில் நிகழப்போவதை மாபெரும் கடவுள் அரசருக்கு தெரிவித்திருக்கிறார். கனவும் உண்மையானது, அதன் உட்பொருள் நிறைவேறுவது உறுதி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அரணும் கோட்டையும்
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21. இறை வார்த்தைகள் 5-11 முடியும். அக்காலத்தில் கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருப்பது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். இயேசு இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரை, நீர் கூறியவை எப்போது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்திற்கு அறிகுறி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்துக் கொண்டு நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்து விட்டதும் என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும் போது திகிலுறாதீர்கள். ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும், அரசை எதிர்த்து அரசும் எழும். பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும். அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய சிந்தனைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அற்புதங்களை செய்தவரே. இயேசுனுடைய பணி வாழ்விலே முதன்மையான இடங்களை பெற்றது என்னவென்றால் புதுமைகள். இந்த புதுமைகள் எதை எடுத்துக் கூறுகிறது என்றால், அவருடைய மீட்பு பணியையும் அவருடைய இறையாட்சி பணியையும் எடுத்துக் கூறுகின்றன. அவர் இந்த உலகிலே புதுமைகள் ஆற்றினார் என்றால் அவருடைய தன்னுடைய சொந்த வல்லமையோ அல்லது நான் கடவுளுடைய மகன் என்ற ஒரு செயலையோ எடுத்துக் கூற அல்ல, மாறாக தன்னுடைய தந்தை கடவுளுடைய மகிமை இந்த உலகிலே நிலைநாட்டப்பட வேண்டும், அவருடைய அன்பு, நீதி, இரக்கம், மன்னிப்பு இந்த உலகிலே செழித்தோங்கி வளர வேண்டும் என்பதற்காகத்தான் புதுமைகள் செய்தார். அன்புக்குரியவர்களே, விவிலியத்திலே இந்த புதுமைகளை 4 வகைகளாக பிரிக்கின்றார்கள். முதலாவது குணமளிக்கும் புதுமைகள், இரண்டாவது பேய்களை ஓட்டும் புதுமைகள், மூன்றாவது இறந்தோரை உயிர்ப்பித்த புதுமைகள், நான்காவது இயற்கை சக்திகளை அடக்கிய புதுமைகள். அன்புக்குரியவரை, இந்த புதுமைகள் எவ்வாறு நடைபெறுகின்றன? ஒரு மனிதன் கஷ்டப்படுகின்றான், அல்லது ஒரு மனிதன் நோயினால் துன்பப்படுகின்றான், அல்லது இயற்கை சீற்றங்களால் மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். அப்போது மக்களின் நலன் குறித்து தந்தையின் வல்லமை இந்த உலகிலே மீண்டும் மீண்டும் நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக இயேசு புதுமை செய்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நம் புனிதர் சவேரியாரும் தந்தை இறைமகன் இயேசுனுடைய விசுவாசம் அல்லது அவருடைய நம்பிக்கை இந்த உலகில் நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக மக்கள் துன்பப்படுகின்ற போது, கஷ்டப்படுகின்ற போது அவர் புதுமைகள் செய்தார். கொம்புத்துறையிலே புனித சவேரியார் பணியாற்றி கொண்டிருக்கின்ற போது கிணற்றிலே ஒரு சிறுவன் விழுந்து விடுகிறான். அந்த சிறுவன் இறந்து விடுகிறான் என்று கூறுகிறார்கள். ஆனால் புனித சவேரியார் அவனுடைய மேல் கரம் வைத்து ஜெபிக்கிறார். அந்த மகன் உயிர் பிழைக்கிறான். ஜப்பான் நாட்டிலே ஒரு பார்வையில்லாத வியாபாரி ஒருவர் இருக்கிறார். அவருக்கு ஜெபிக்கிறார், அவர் பார்வை பெறுகிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலும் புதுமைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நம் வாழ்க்கையில கஷ்டங்கள் வருகின்ற போது, துன்பங்கள் வருகின்ற போது ஆலயத்தில் அமர்ந்து நாம் ஜெபிப்போம். அப்போது பார்த்தனா நமக்கு மனசுல ஏதாவது ஒரு நிம்மதி கிடைக்கும். அந்த நிம்மதி கிடைக்கின்ற போது நம்மளை அறியாமலே சில காரியங்கள் நடந்திருக்கும். அதுதான் நம்முடைய வாழ்விலே புதுமைகள். பெரும்பான்மையான நேரங்களில் அந்த புதுமைகளை நாம் உணர்ந்து கொள்வது கிடையாது. அந்த புதுமைகள் நம்முடைய வாழ்விலே தினம் தினம் அன்றாடம் கூட நடைபெற்றுக் கொண்டிருக்கும். ஆனால் நாம் அந்த புதுமைகளை உணர்ந்து
நம் பாவ வாழ்வை விட்டுவிட்டு நாம் நம் புனிதர் காட்டுகின்ற வழியை நடக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களை, புதுமைகள் நம் வாழ்வில் தினம் தினம் நடக்க வேண்டும் என்றால் நாம் நம் புனிதர் கற்பித்த வழியை நடக்க வேண்டும். அவ்வாறு நடக்கின்ற போது நம்முடைய வாழ்விலே தினம் தினம் புதுமைகள் நடைபெறும். ஆமீன். அனைவரும் எழுந்து நிற்கின்றோம். நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்கின்றோம். நம்முடைய ஞான தகப்பன் புனித சவேரியார் பரிந்துரையில் நமது குடும்பங்களிலும் ஆண்டவர் அற்புதங்களை நிகழ்த்தும்படியாக நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கின்றோம். அன்பின் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், திருத்தொண்டர்கள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் வார்த்தையை வாழ்வாக்கி மற்றவர்களை ஆன்மீக பயணத்தில் நம்பிக்கையோடு வழிநடத்த தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே, எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் அனைவரும் உழைப்பே உயர்வு என்பதனை நினைவு நீதி நேர்மையோடு பணிபுரிய தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கமே உருவான இறைவா, எம் பங்கில் உள்ள அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். இறை நம்பிக்கையில் தளர்ச்சி காணாமல் ஒளியின் மக்களாய் வாழ தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் தெய்வமான இறைவா, நாங்கள் அனைவரும் வளர்ந்து சமூக அக்கறையோடு செயல்பட்டு உமது அன்பின் இறையாட்சியை கட்டியெழுப்ப வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறேன். சிறு நேரம் மௌனமாக நமது தனிப்பட்ட தேவைகள், குடும்ப கருத்துகளுக்காக மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தழைவா. வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தழைவா. உள்ளதை எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் உமர்ந்து தந்தேன். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து நிறைவேற்றும் இத்திருப்பலியானது எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் விழாவில் நாங்கள் கொண்டு வரமை காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவ்வாறே நாங்களும் அச்செய்திக்கு பயனுள்ள முறையில் சார்ந்த பகர்ந்து எம் சகோதர சகோதரிகளோடு உம்மை நோக்கி ஆர்வத்துடன் வரைந்து வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
ஆண்டவரை தூயவரான தந்தையே என்றும் உள்ள இல்லாமல் இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வியப்புக்குரிய நற்செய்தி அறிவிப்பால் உமது திரு அவையை என்றும் புதிய ஆற்றலுடன் பலன் தரும்படி உருவாக்கி உமது அன்பின் உறுதியான அடையாளமாக எங்களுக்கு அளித்தீர். எங்கள் நாட்டில் உள்ள திரு அவைக்காக இறைவாழ்வினுடைய புதிய ஊற்று எழும்பும்படியாக கீழே நாடுகளில் நற்செய்தி அறிவிக்க அவரை அனுப்பினீர். அவரது மாபெரும் எடுத்துக்காட்டு மக்கு சார்ந்து முகர எங்களுக்கு துணிவை தருகின்றது. அவருடைய இடைவிடா இறைவேண்டல்கள் நாங்கள் புரியும் எல்லா செயல்களிலும் எங்களை நிலைத்திருக்க செய்கின்றன. ஆகவே ஆண்டவரே, வான தூதர் புனிதரோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு நன்றி கூறி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவரே, வான்படைகளின் கடவுளாகிய ஆண்டவர், விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென நம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை தெரிவு செய்து கொண்டீர். எங்கள் பலகீனங்களோடு ஏற்று எங்களை அனுதினமும் வழி நடத்தி வருகிறீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர், என் பங்கில் வாழும் குடும்பங்கள், இன்று உமக்கு நன்றி பலி நிறைவேற்றும் குடும்பத்தினர் ஆகிய யாவரோடும் உமது திரு அவை அன்பிலும் விசுவாசத்திலும் வழி நடத்தும். மேலும் உயிர் செல்லுவோம் என்கிற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களில் இறந்து போனவர்களையும் இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற அனைத்து ஆத்தமங்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவரது அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர், மேலும் இன்று நாங்கள் விழா எடுக்கின்ற எங்கள் ஊரின் பாதுகாவலர், எங்கள் ஞான தகப்பன் புனித சவேரியார் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிறை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடி பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலோ நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கங்களுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைமகன் இயேசு தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் சம்மரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். சம்மரின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். ஒரு வார்த்தை சொல்லும் இயேசுநாதா, ஊழியன் நான் நலமடைவேன். ஊழியன் நான் நலமடைவேன்.
கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தமனை காத்து நிறைவாழ்வினை வழங்குவதாக. ஆமென். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் நகமதிலே நீ வரும் திருநாள். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் நகமதிலே நீ வரும் திருநாள். உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன், உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன், மன்னவன் உனக்காய் என்னை கொடுப்பேன். உன்னோடு நான் கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்வியும், திருவிழா தீர்த்தமே என்னை தோய்ப்பியும்.
அன்பார்ந்தவர்களே, இன்றைய திருப்பலியை சிறப்பு செய்த அந்திரேயா மண்டலத்தில் உள்ள குடும்பங்களுக்கு நன்றிகளை தெரிவிக்கின்றேன். ஒரு சிலர் தான் பங்கெடுத்தீர்கள் அந்த மண்டலத்திலிருந்து. இருந்தாலும் வந்தவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாலை வழமை போல் 6:30 மணிக்கு ஜெபமாலை, மறைவுரை நற்கருணை ஆசை, அற்புதங்களை செய்தவரே என்று சிந்திக்கின்றோம். அனைவரும் இறுதி ஜெபத்திற்காக நன்றி மன்றாட்டிற்காக பிறந்தாட்படி வருகின்றோம். ஜெபிப்போமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியா மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் பற்றி எரியலானார். நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவின் ஆற்றலால் எங்கள் உள்ளத்திலும் அன்புத்தி பற்றி எரிய செய்தருளும். அதனால் எங்கள் அழைத்தலுக்கு ஏற்றவாறு இன்றும் வாழ்ந்து உமது அறுவடையில் நன்கு ஊழியம் புரிபவர்களுக்கு நீர் வாக்களித்த பரிசை இப்புனிதருடன் சேர்ந்து நாங்களும் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாசில்லாமல் உற்பவித்த தேவ மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக மன்றாடும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.